நாள் 3. என்னை மன்னிக்கும் இயேசு. மேற்கின்றி கிழக்கு எத்துணை தொலைவுள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர்கள். திருப்பாடல் 103:12. நாள் 4. எனக்கு கொடுக்கும் இயேசு. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அழைக்கப்படும். லூக்கா 6:38. நாள் 5. என்னை பாதுகாக்கும் இயேசு. உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான் அஞ்சாதிகார் என்றார். மத்தேயு 14:20. என்னை குணப்படுத்தும் இயேசு. உங்களுள் யாரனும் நோயற்று இருந்தால் திருச்சபையில் முப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது போல் அவர் மீது எண்ணெய் தடவிவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு கேட்பார். யாக்கோபு 5:14-15. நாள் 7. அவரை உங்களை விசாரிக்கிறபடியால் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். 1 Peter 5:7. நாள் 8. என்னை பலப்படுத்தும் இயேசு. கடவுள் உங்களை ஆற்றலையும் உள்ளார். இடுக்குநூற்று வேலைகளை துணையாய் இருப்பவர். சங்கீதம் 46:1. நாள் 9. என்னை நாள் 9. அவர்கள் என்னை நோக்கி மன்றபோது அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை திருப்பிட செய்வேன். நாள் 10. என்னை அழைக்கும் இயேசு. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் என்னுடைய காரியங்களை போவான் என்று உரைக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நான் தான் இருக்கிறேன் என்னை அனுப்புங்கள் என்றேன். ஏசாயா 6:8.